இன்னைக்கு நம்ம எப்படி ஓடிடியில் வந்து ஏஐ வச்சு பேன் பண்ணாமல் எப்படி நம்ம ரைட் பண்ணுற ஆக்ஷன்ஸ் அப்ரூவ் பேஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து ஏஐ வர்சஸ் ஹியூமன் கண்டென்ட், ஓகேங்களா? த 80/20 ரூல், ஓகேங்களா? 80% 20%, ஓகேங்களா? என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் காட்டு, நம்ம எலக்ட்ரானிக்ஸ்னு சூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ வந்து பேனபிள் ஏஐ வெர்ஷன் எப்படின்னா, அந்த XYZ ப்ராடக்ட், ஓகேங்களா, கம்பெனி நேம். ஸோ இது அப்படியே வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஏஐ எழுதுன மாதிரியே இருக்கும் அப்சல்யூட்லி, ஓகேங்களா? தே ஹேவ் அ பேட்டரி லைஃப் ஆஃப் 40 hours. Many users find them for comfortable for long use. If you are looking for high quality audio at an affordable price, this choice are great for commuting, daily commuting அப்படின்றோம். Why this grades? இது வந்து பொதுவாக பேசுகிற மாதிரி இருக்கு, ஓகேங்களா? ஒருத்தர் வந்து இப்போ இந்த இயர்பட்ஸ் வந்து பொதுவாக எழுதுன மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு ப்ரூஃப் வந்து என்னென்னா, அது என்னென்னா ஒருத்தர் உண்மையாக யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து எழுதுன மாதிரி கிடையாது, ஓகேங்களா? அதாவது லைக் சிம்பிளாக சொன்னால் ரிவ்யூ பண்ணி எழுதுவாங்களா, அந்த மாதிரி பேசுவாங்களா யூடியூப்பில், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ. ஸோ இது ஆட்சன்ஸ் எப்படின்னா ஹியூமன் டச், ஓகேங்களா? 20% அது ஹியூமன் டச் இருக்கும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கும் ஐ ஹாவ் பின் டெஸ்டிங் த wireless buds while commuting on the Colombo to Kandy train for the last week. என்னன்னா, நான் வந்து இதை வந்து இந்த இயர்பட் வந்து நான் வந்து கொலம்போ டு கேண்டியில் போகும்போது ட்ரெயினில் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த போன வாரத்தில். while the AI generated specifications say 40 hours of battery, my actual test showed about 34 hours with active noise cancel turned on. அதாவது ஏஐ ஜென்ரேட்டட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும்ல, அதில் நம்ம அமேசான் அதில் என்ன சொல்லுதுன்னா 40 hours ஆஃப் பேட்டரின்னு சொல்லியிருந்துச்சு. பட் என்னோட ஆக்சுவல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34 மணி நேரம் வித் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் டர்ன் ஆன், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குது புரியுதுங்களா? இதுதான் வந்து பேனபிள்னால் பேன் பண்ண மாட்டாங்க, ஃப்ளாக் பண்ணிடுவாங்க. இது வந்து ஏஐ ரிட்டன் ஆன ஒன்று ஃப்ளாக் ஆச்சுனாலே உங்களோட அடுத்த நீங்கள் ஆக்சன்ஸ் அப்ரூவலுக்கு வந்து வாங்குறது கஷ்டம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட், பயங்கர ஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா? என்ன பண்ணணும், பயங்கர ஒரு டைம் ஃப்ளாக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அது கஷ்டம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரொம்ப கஷ்டத்தை போடுவாங்க, இதுதான் கான்செப்ட். அடுத்து வந்து மை வேர்டிக்ட் என்னென்னா, இதில் வேர்டிக்ட் எழுதுவாங்க, ஓகேங்களா? அவங்க எழுதுறது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சின்ன யூஸர் தான் இந்த டிப்ஸ், சிலிக்கான் டிப்ஸ், அதாவது சிலிக்கான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? சிலிக்கான் டிப்ஸ். அடுத்து வந்து இப்போ வந்து ஃப்ரைஸ் இன் ஸ்ரீலங்கா ரைட் நவ் த பாஸ் இஸ் பஞ்சர் தென் மோர் எக்ஸ்பென்சிவ் த சோனி மாடல். அதை போன வருஷம் யூஸ் பண்ண சோனி மாடலை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை சொல்ல வராங்க, ஓகேவா? ஸோ இப்போ கூகுள் ஏன் இது எப்படி பிடிக்குன்னா, இயர் சைஸ் போட்டிருக்கு, இது இன்ஃபர்மேஷன் மெயினாக இதில் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, அதை தான் சொல்லுது, ஓகேங்களா? பர்சனலாக எழுதுறது பிளாக்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் டைரி எழுதுகிற மாதிரி தான் பிளாகிங், வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான், சிம்பிள். கவிதை எழுதுகிற மாதிரியோ எழுதுவோம், டெய்லி நம்மளோட டே டு டே லைஃப் எழுதுறதா இட்ஸ் பிளாகிங், சிம்பிள் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படின்னா, எப்படி ஆச்சுங்களா, இதை எப்படி நம்ம ஏஐ வச்சு காம்பன்சேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ப்ரீஃபாக. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு ரோல் ஆக்ட் as a professional tech journalist and digital marketing expert with a 10 years of experience in the niche, electronic niche, ஓகேவா? ஸோ இப்போ வந்து டிராஃப்ட், இதுதான் டிராஃப்ட், ஓகேங்க. இந்த டிராஃப்ட்டை வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ இங்கே ப்ரொஃபஷ்னல் டெக் ஜேர்னலிஸ்ட், ஓகேங்களா? ஸோ இந்த இதையும் வந்து ஹைலைட் பண்ணுறேன், இந்த ரெண்டையும் ஹைலைட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இதையும் நான் சாரி இதையும் ஓகேவா, சாரி, ஓகே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லைக் உங்களுக்கு கீழே வரேன், இப்போ நீங்கள் வந்து டெக் ஜேர்னலிஸ்ட் எழுதுறேன், அடுத்து ஃபுட் நீட்ஸ் வந்தால் ஃபுட் ஜேர்னலிஸ்ட். ஸோ ஃபுட் ஜேர்னலிஸ்ட், ஓகே, ஆர் ஃபுட் பிளாகர், ஓகே. இப்போ
நீச் வந்து நம்ம ஃபுட் நீச் கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம், காமனாக போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு நீச் ஃபுட்டில் என்ன இருக்கும்? லைக் ஃபுட்டில் மைக்ரோ நீச் என்ன எவ்வளவா இருக்குது? இப்போ எக்ஸாம்பிள் டயட் நீச், வீகன், வெஜிடேரியன் டயட் நீச் வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் புரிதலுக்காக, இது ஆல்ட்ரேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ டாஸ்க் வந்து ஸோ இங்கே வந்து ஜெனரேட் காம்ப்ரஹென்சிவ் எஸ்இஓ ஆப்டிமைஸ் பிளாக் போஸ்ட் டிராஃப்ட் அபவுட். இங்கே ப்ராடக்ட் நேமுக்கு பதிலாக நம்ம என்ன டைட்டிலோ அது டாப்பிக்கோ அதை போட்டோம். இது ஆல்ட்ரேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, இதை நான் வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன். இதை வந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இதை வரை பின் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் ஒரே ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணால் ஏஐ அழகாக கண்டுபிடிச்சிடும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ப்ராடக்ட் நேம், எக்ஸாம்பிள் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி ChatGPT பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே வந்து உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ரைட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட் ஷேர் ஆஸ் டாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இது வந்துடுச்சு. ஓகேங்களா?